அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது ஷார்ட் ஸ்டோரி ஸ்மார்ட் சக்சஸ். நான் உங்கள் சண்முகம். வாரந்தோறும் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் இந்த வீடியோ யூடியூப்ல டெலிகாஸ்ட் ஆகுது. முழுவதுமாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. எல்லோருமே வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த ஓட்டத்தில் அது ஒரு ப்ராப்பரான ஓட்டமாக இருக்கணுங்க. ஜெயிக்கிறது எப்படி வேணாலும் ஜெயிக்கலாம். ஆனால் அந்த ஜெயிக்கும் பொழுது நமக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கணும். அந்த மன நிறைவு கிடைச்சா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற்றதற்கான பொருள் முழுமையடையும். இந்த மனநிறைவோட வெற்றி அடைவது எப்படி அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை கரெக்டாக ப்ராம்ப்டாக ஃபாலோ பண்ணணும். நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில எத்திக்ஸ் வச்சுக்கணும். அந்த எத்திக்ஸை எந்த காரணத்தை கொண்டும் மீறவே கூடாது. அந்த எத்திக்ஸ்லேருந்து எப்போவுமே விலகக்கூடாது. ஒரு கடை, அதாவது காலையில் 6 மணிக்கு அந்த கடையை அந்த கடையுடைய ஓனர் திறந்த உடனே வெள்ளை புடவை உடுத்திய ஒரு அம்மா வராங்க. வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உங்கள் கடையில் நான் பொருள் வாங்கியிருந்தேன். அப்போது எனக்கு ஒரு 10 ரூபா நீங்கள் கூடுதலாக கொடுத்துட்டீங்க. அந்த 10 ரூபாவை திருப்பி கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கொடுக்குறாங்க. அவர் இந்த கடைக்காருக்கு முதல்ல தெரியல. அப்புறம் பார்த்தோன்னே அந்த அம்மாவை பார்த்தோன்னே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டார். அம்மா, அந்த காய்கறி வாங்குறப்போ ஒரு 2 ரூபா பேரம் பேசினேன், அந்த அம்மா தான்மா நீ? ஆமாம்மா, அன்றைக்கி 2 ரூபா பேரம் பேசினேன், இப்போ என்னம்மா 10 ரூபா எடுத்துன்னு கொடுக்குற அப்படின்னோடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை என்னுடைய கணவர் அவர் சொல்லியிருக்காரு, யாருடைய காசுக்குமே நம்ம ஆசைப்படக்கூடாது. நம்ம மற்றவர்களுடைய காசுக்கு ஆசைப்பட்டோம்னா நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்காது, நம்மளுடைய குழந்தைகளுக்கு நன்மை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதால் நான் இந்த காசை உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. இவருக்கு அந்த காசை கொடுத்த உடனே, அதை வாங்கின உடனே அவருக்கு மனசுக்குள்ளே ஏதேதோ எண்ணங்கள் ஓடுது. ஏன்னா ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய நபர் அவருடைய வியாபாரத்தில் சரியான ஒழுக்க நெறிகளை பின்பற்றி நடந்துட்டுருக்காரு. ஆனால் போன மாதத்தில் அவர் ஒரு பலசரக்கு கடையில் பொருள் வாங்கும் பொழுது தெரிந்தே அந்த பலசரக்கு கடையில் ஒரு 300 ரூபா அந்த கடைக்காரரை ஏமாத்திருக்கார். அவருடைய மனசுக்குள்ளே ஒரு குறுகுறுப்பை உண்டாக்குது. சரி, இந்த அம்மா வேற சொல்லிடுச்சு காலில், நம்ம ஃபேமிலிக்கு இதால் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு அந்த 300 ரூபாவை திருப்பி கொடுத்துடணும்னு சொல்லிட்டு அந்த பலசரக்கு கடைக்கு போயிட்டு அந்த பலசரக்கு கடைக்காரர்கிட்ட சொல்கிறார். போன பில்லை நம்ம டேலி பண்ணுறப்போ ஒரு 300 ரூபா கூடுதலாக உங்களுக்கு நான் தர வேண்டியிருக்கு, அது கணக்கில் விட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 300 ரூபாவை திருப்பி கொடுத்துட்றாரு. கொடுக்குறப்ப அந்த கடைக்காரர் கேட்குறாரு, என்ன நினச்சி நம்ம இவ்வளோ நாளாக வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம், இந்த 300 ரூபாய்க்காக ஏன் இவ்வளோ தூரம் நீங்கள் வரீங்க அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர் கேட்குறாரு, பலசரக்கு கடைக்காரர். உடனே இவர் சொல்கிறார், 300 ரூபா விஷயம் இல்லைங்க, இது நான் என்னுடைய குடும்பத்துக்காக என்னுடைய குழந்தைகளுக்காக ஒரு நல்ல நெறியில் இவ்வளோ நாள் பண்ணிகிட்ருக்கேன், அதை ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறார். இது சொல்லி முடித்தோடனே அந்த பலசரக்கு கடையுடைய வியாபாரி ஒரு 2 நாளாக அவருக்கு எதோ தோணுது, மனசுக்குள்ளே நிறைய சிந்தனைகள் வருது. இது மாதிரி இவர் குடும்பன்றாரு, குழந்தைன்றாரு, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதோ ஓடுது, மனசுக்குள்ளே ஓடுறப்போ டக்குன்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு ஒரு நண்பர்கிட்ட கைமாத்தாக ஒரு 10 லட்ச ரூபாய் பணம் வாங்கியிருந்தார். அந்த 10 லட்ச ரூபாய் பணத்தை கொடுக்கல அவர். அந்த நண்பரும் இறந்துட்டார். இப்போ அந்த நண்பருடைய குடும்பம் ஒரு பெரிய பரிதவிப்பில் இருக்குது. இவருக்கு அந்த காசை கொடுக்கணும் அப்படின்ற இன்டென்ஷன் இன்னைக்கு வரைக்கும் வரல. இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்த உடனே உடனடியாக என்ன பண்ணுறாரு, மறுநாளே போயிட்டு அந்த 10 லட்ச ரூபா பணத்தை எடுத்து ட்ரா பண்ணி அந்த வீட்டில் போய் கொடுக்குறார். அந்த வீடு யாருடைய வீடு அப்படின்னா, இந்த கதையில் முதலாக வந்த அந்த வெள்ளை சேலை உடுத்திய அந்த பெண்மணியுடைய வீடு. அந்த வீட்டில் தான் எடுத்துகிட்டு போய் அந்த படத்தை கொடுக்குறார். இப்போது இந்த கதை சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை பார்த்தாலும் சரி, யாராவது பார்க்கவில்லை அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு என்று ஒரு சில வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, அந்த வேல்யூவில் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. அது நேர்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிடலாம். ஆனால் அந்த நேர்மை அப்படின்றது எந்த நேரத்திலும் ஒன்றா இருக்கணும். எப்போவுமே அது ப்ராம்ப்டாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். எப்போவுமே நீங்கள் அந்த நேர்மையிலேருந்து விலகவே கூடாது. அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களை யாரும் வாட்ச் பண்ணல அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களை நீங்கள் நினைக்கக்கூடிய, நீங்கள் விரும்பக்கூடிய, நீங்கள் கடவுள் பற்றி இருப்பவராக இருந்தாலும் சரி, கடவுள் பற்றி இல்லாத
நபராக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் மட்டும் தெரியும். ஏதோ ஒரு சக்தி வந்து நமக்கு வந்து இருக்குது. இல்லை அப்படின்னா நம்மளுடைய அப்பா அம்மா இது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வந்து இந்த உலகத்துக்கு வந்து வந்ததுக்கான ஒரு காரணம் இருக்குது. அந்த விஷயம் நம்மளை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத மட்டும் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து திங்க் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பிரபஞ்சம் அப்படின்றது சாதாரணமாக உருவானது கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே வந்து சாதாரணமான மக்கள் கிடையாது. திருவள்ளுவர் கூட அழகாக வந்து ஒரு வாக்கியத்தில் வந்து இது வந்து சொல்லியிருப்பார். ஒரு குறள் மூலமாக அழகாக வந்து சொல்லியிருப்பார். கேடும் பெருக்கமும் இல் அல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி அப்படின்னு சொல்லியிருப்பார். எல்லா சிச்சுவேஷன்லையும் சான்றோர் அப்படின்றவங்க நடுநிலைமையோட வந்து இருப்பாங்க. எப்போவுமே சரி, அவங்களுக்கு காசு வருதுன்றதுக்காக தப்பான விஷயத்த வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த ஒரு குறளோடு நம்ம இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.